என்றால் வேலம் சோஸ்தா, பண்டிகை என்றால் வேலம் சோஸ்தா. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. எனக்கு உண்மைக்குமே பேச முடியலை. என்னென்னா, எனக்கு ஒரு கில்ட் இருக்குது. நான் நாள் போகலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை, அடுத்த நாள் போயிட்டு பார்க்கணுன்னு. எனக்கு உடம்பு ஏதோ தெரியல, பிபி ஜாஸ்தியாகி உடம்பு நடுங்குது, ஏனோ தெரியலை. எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் இருக்குது, பயம் இருக்குது. அதனால நான் அவரை போய் பார்க்க விரும்பலை. என் மனசில் அவர் எப்படி பதிஞ்சிருக்காரோ அந்த பதிவு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த பதிவோட நான் போகிற வரைக்கும் அப்படி இருக்கணும். அதை பார்த்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேணாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப கில்ட்டி இருக்குது நான் போகாததுக்கு. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு குரூப் திரைப்படக் கல்லூரியில் குரூப்பாக சேருவோம். ஒவ்வொரு டைரக்ஷன் குரூப், சினிமாட்டோகிராஃபி குரூப் எல்லாம். ஸோ செல்வா, ஆபா, பன்னீர், ராஜா ரவி எல்லாம் இந்த குரூப்போடு தான் எனக்கு கனெக்ஷன் இருந்தது, ரொம்ப க்ளோஸாக. ஸோ திரைச்சிப்பி மூலமாக நான் ஊமை விழிகள் படத்தில் ஒரு ரோல் பண்ணேன். அந்த படத்தில் நான் அவரை பார்க்காட்டியும் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னோடய ஆரம்ப படம் ஊமை விழிகள் ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு இயக்குனர் அரவிந்த், நான் சின்னான்னு சொல்ல விரும்புகிறேன். சின்னா எல்லாருக்குமே நன்றி. ஸோ என்னோடய பயணம் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் அவரோட 4 படம் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக ரமணா எனக்கு ஒரு பெரிய இடத்த எடுத்து கொடுத்துச்சு. முதல்வன் படம் பண்ணது ஒரு வகையான கதையாக இருந்தாலும் எல்லோரும் நான் வெளியே போகும்போது முதல்வன் அம்மா, ரமணன் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எனக்கு யாருக்குமே என் பேர் தெரியாது. அதுக்கு முருகதாசருக்கும் ஒளிப்பதிவாளர் அவருக்கும் எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் அந்த கதை கொடுத்துருக்கலைன்னா நான் ரமணா அம்மாவாக இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கும் என்னை நிறைய பேர் இந்த இரங்கல் இதுக்கு பேச சொல்லும்போது ரமணா படத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே பேசுனாங்க. ஸோ அந்த நபரை பேரை சொல்லாத அப்படின்னு நான் சொல்கிறது இருக்குதுல்ல, பேரை மட்டும் காட்டி கொடுத்துடாதானே, அதை எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னாங்க. நீ இவ்வளோ பேசுகிற, பையன் செத்தாலும் பரவாயில்ல, அவரை மட்டும் காட்டி கொடுக்காதானே. அந்த படத்தில் கடைசியாக முதலமைச்சர் அவரை போய் கடைசியாக ஜெயிலில் போய் பார்ப்பார், என்ன வேணும்னு கேட்பார் அவர்கிட்ட. அப்புறம் அவர் ஒன்றும் வேணான்னு சொன்னதும் அவர் சொல்வார், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், அதே போல் மக்களோட ஆதரவு எவ்வளோ வாங்கியிருக்கானோ அவன் தான் ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னார். அது இப்போ நிறையா தடவை வந்துட்டு இருக்குது, கிளிப்பிங்ஸில் வருது. அது பார்க்கும்போது மனசார ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. அவர் நடிப்புலேயும் சரி, அரசியலையும் சரி, என்ன பண்ணினாரோ மக்கள் மனசில் அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்துருக்கதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தரோட நானும் ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துருக்கேன். நான் படம் பண்ணும்போது நான் நடிக்கிறேன்னு பார்க்க மாட்டேன். அந்த யார் நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் இருக்காங்களோ அவங்களோட நான் வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த படத்தில் இருக்கும்போது அவங்களோட இருக்கிற அனுபவம் தான் பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் விருதுகிரி படத்தில் என்னை அவருக்கு அம்மாவை நடிக்க கேட்டிருந்தாங்க. எனக்கு யோசிச்சுட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கிரிங்கிறவர் என் மேனேஜராக இருந்தார். அவர் இல்லை, அவரே கேப்டனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்போ நான் எப்படி அவருக்கு அம்மாவை என்னை தயார் பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. அப்புறம் நான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தில் பண்ணினேன். அப்போ அந்த படத்தில் அவர் பண்ணும்போது பெண்களுக்கு என்ன மரியாதை தேவை, ஒரு படம் ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த மரியாதையை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம அவரோட அவரை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அவர் மேலே இருக்க மரியாதையில் இருக்க பயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி தான். அதில் பார்க்க பயம் முரடுனாலும் ரொம்ப சாஃப்டான மரியாதையாக சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பான ஒருத்தராக பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அந்த நேரம் அவர் சொன்னார், பாருங்கள் நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் வைக்கிறாங்க, இப்போ நான் என்னோட டைரக்ஷனில் நான் என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் வைக்க விரும்புகிறேன், ஏன் மினிமலாக வைக்க விரும்புகிறேன், அது மூலமாக எப்படி கதையை நான் சொல்லணும், அந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்மளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார்.
ஸோ அவரோட இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாகவும், இவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அந்த காலத்தில் நான் இருந்திருக்கிறேன், ஆனால் அவர் இறக்கலைங்கிறது தான் என்னோட ஆழமான இது. நான் போகாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்ட பேசுகிறேனோ, யார் அவரை பற்றியெல்லாம் பேசிக்கிருக்கனோ, அதே போல் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி பேசும்போது அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் உடம்பு போயிருக்கு. இது சொல்லும்போது நம்ம ஏதோ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, உண்மை அதுதான். அவர் போனாலும் அவர் நம்ம மனசில் எப்பயும் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எப்பயும் நம்மளோட இருந்துகிட்ருப்பார். ஸோ நம்ம நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க, இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீங்க, சும்மா அந்த நியூஸில் கேட்குற கேள்வி. நான் சொன்னேன், நம்ம ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிருக்காரு, அந்த தோல்வியிலிருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, அப்புறம் அதே நேரம் எவ்வளோ மக்களுக்கு வந்து துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ நம்ம மாணவர்கள் நம்ம எல்லாருமே இங்கேருந்து போகிறோம். இன்றைக்கி ஒரு நமக்கு அங்கீகாரம் ஒன்று இருக்குது. அந்த அங்கீகாரத்தை வந்து நம்ம தலை நிமிர்ந்து கொஞ்சம், நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பெருமைக்கு வந்து அவர் ரொம்ப 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 அவருக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காரு, வாழ இடம் கொடுத்துருக்காரு. அதை வந்து எல்லாருமே நம்ம இப்போ அங்கேருந்து வந்தவங்க சில பேரை இங்கே இந்த டைமில் நிறையா கனெக்ட் பண்ணி, நான் இந்த இடத்துல கேட்குறது வந்து இப்போது நிறைய கனெக்ஷன் இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் நிறையா பேர் வெளியில் இருக்கனால இவங்க எல்லாரையும் அழைச்சி மாஸ்டர் கிளாஸ் இந்த மாதிரி பண்ணி இன்னும் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்குள்ளே கொஞ்சம் நெருக்கத்தை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். ஏன்னா மற்ற நேரம் டைமுக்கு வருவோம், அப்போ வந்து இடம் வந்துட்டு போயிடுவோம். சரி, நான் வந்து என்னோடய இடத்துல கொஞ்சம் இருக்கணும். நான் வாழ்ந்த இடம், இந்த இடம் உருவாகின இடம். ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் வேணும்னு நினச்சேன். ஸோ இனி அடுத்த வருஷம் பிறக்க போகுது. ஸோ அதுக்கான பாதைகளை வச்சு அப்புறம் அவரோட செலவைக்கிறது சொன்னது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பதிவு இருக்கும். ஸோ நன்றி.